பிறந்தார் என்போர் புகழுடன் சிறந்தார். இந்த உலகத்தில் நீ எதையாவது சாதிக்கணும், 4 பேர் சொல்லும். உன்னை தூக்கின்னு போறாங்கல்ல பாட கட்டி, அப்ப 4 பேர் சொல்லும் ரொம்ப நல்லவரியா அப்படின்னு சொல்லும். அதுதான் பிறவியோட பயன். நீ என்ன அச்சீவ் பண்ண இல்லைங்கிறது உன்னுடைய மரணம் உலகத்திற்கு அடையாளம் காட்டும். ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருந்தா, அவளுக்கு ஒரு பேத்தி இருந்தா. அந்த ரோடு வழியாக தான் கிருஷ்ணாபேட்டைக்கு போகணும்னு வச்சுக்கோ, இல்லை லைலா காலேஜ் மயானத்துக்கு போகணும். அதனால ஊரில் யார் செத்தாலும் அந்த ரோடு வழியாக தான் எடுத்துன்னு போவாங்க. கேள்வி பேத்திக்கிட்ட சொன்னா, அது சொர்க்கத்துக்கு போதா நரகத்துக்கு போதா போய் பார்த்துடுவான் அப்படின்னு. அந்த வீட்டு திண்ணையில் ஒருத்தன் உக்காந்துதான். அவன் எனக்கு ஒன்றும் புரியல. பேத்தி ஓடி போயிட்டு சொர்க்கத்துக்கு போதே அப்படின்னா நரகத்துக்கு போகுது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. மண்டை காஞ்சி போச்சு. ஏன்னாங்க உங்க பேத்தி தவறுண்டு இருக்கா, அவ கரெக்டா சொர்க்கத்துக்கு போகுது நரகத்துக்கு போகுதுன்னு சொல்லி இருக்கா, அது எப்படி அப்படின்னு. பாட்டி சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன்னை கட்டி தூக்கின்னு போறாங்கல்ல சுடுகாட்டுக்கு, அப்ப 4 பேர் உன்னை நல்ல வழி சொன்னா நீ சொர்க்கத்துக்கு போயின்னு அர்த்தம். 4 பேர் பாவி செத்தான், நல்லது பீட விட்டுச்சுன்னாக்கா நீ நரகத்துக்கு போற. இவ்வளவுதான் லைஃப்ங்கிறது. அப்ப நம்முடைய செயல்கள், வாழ்கிற காலத்தில் நாம் என்ன வாழ்ந்தோம், எப்படி எதை சாதிச்சோம், நம்மால யாருக்காவது நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா, இதுதான் வாழ்க்கையோட பர்பஸ்.